வெள்ள நிவாரணம் ஒரு பக்கம் கொடுத்தாலுமே மிச்ச மீதி விடுபற்றாம எல்லாத்துக்குமே விலையில்லாத மிக்சி கிரைண்டர் கொடுக்கறத உறுதிப்படுத்திக்கங்க அப்படின்னு மேலேருந்து உத்தரவுங்களாம் பேசிக்கிட்டாங்க. தலைவா, சில இடங்கள்ல ஆளுங்கட்சி மேல அதிருப்தி நிலவுதான். அது மட்டும் இல்லாம சென்னை மேயர் மேல கோபம் அதிகமா இருக்குதா. ஏதோ லோக்கல்ல இருக்க சில கவுன்சிலர்கள் தான் நிலைமைய சமாளிச்சுன்னு வராங்களா சொல்லிக்கினாங்க. ஐயா, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொகுதி பக்கம் போகும்போது எதிர்ப்புகள் கிளம்புதான். திருவள்ளூர் மாவட்டத்துல வீட்டுக்கு போற வழியில அமைச்சரோட காரை வழிமறிச்சு இருட்டுல நிப்பாட்டி வச்சிருந்தாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏ நலத்திட்ட உதவிகள் கொடுக்க போன இடத்துல பக்கத்து ஊருக்காரவங்க எல்லாம் வந்து முற்றுகை பண்ணிட்டாங்களாம். கடைசியா போலீஸ்காரவங்க தான் மீட்டு கொண்டு வந்து வெளாத்தி குளத்துல விட்டுருக்காங்களாம். பேச்சா கிடக்குது. ஐயா, விருதுநகர்ல ஊருக்குள்ள வந்த எம்எல்ஏ கார சிறை பிடிச்சிட்டாங்களாம். போலீஸ் மீடியா எல்லாம் வந்து பேச்சு நடத்தியும் விடலையா. அப்புறம் நான் ஆளுங்கட்சி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சின்னு கார்ல கட்டி இந்த கட்சி கொடியை காமிச்சு தப்பிச்சு வந்தாரா அந்த எம்எல்ஏ. பேசிக்கிட்டுதாங்க ஐயா. புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் திருநெல்வேலி தூத்துக்குடின்னு 10 நாள் முகாம் போட்டு ஏரி குளம்னு ஆய்வு நடத்திட்டு இருக்க நிவாரண உதவி ஏதாவது கையிலிருந்து கொடுப்பாரான்னு போற பக்கமெல்லாம் கேட்கறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, விலையில்லா மிக்சி கிரைண்டர் கொடுக்க போன இடத்துல சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் உடஞ்ச குளங்களையும் பாலம் ரோடுன்னு ஆய்வு செய்ய ஆளுங்கட்சி தரப்புல ஒரே முணுமுணுப்பா சொல்லிக்கினாங்க. மழை வெள்ளத்துல நிவாரணம்னு ஒரு வாரமா சுத்தி வந்த எதிர்கட்சி தலைவர் தன்னோட மகன் பட பூஜைன்னு எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு பாபா தரிசனம்னு பிஸியானதால அங்கேயும் சலசலப்புக்கு பஞ்சமே இல்லையா. பேச்சா கிடக்குது. மாநிலம் முழுக்க நமக்கு நாமே பயணம் போன தலைவர் தன்னோட தொகுதியில நிவாரணம் மருத்துவ முகாம்னு முகாம் போட்டு தங்கியிருக்க ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிச்சா போதுங்களா அப்படின்னு மற்ற இடத்துல கேள்வி கேட்கறாங்களா. பேசிக்கிட்டாங்க. ஐயா, மழை வெள்ளத்துல குளம் குட்டை ரோடு பாலம் காணாம போன கதையா இந்த தாமரை கட்சியையும் கை கட்சியும் பல இடத்துல பார்க்கவே முடியலையா. சென்னையில மட்டும் நிவாரணமானு தெற்கத்தி பக்கம் சத்தம் கேக்குதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.